ஒரு தெய்வீகக் கதை, பக்தியின் உச்சத்தை சொல்லும் ஆஞ்சநேயர் வரலாறு. இந்த பிரபஞ்சத்தில் சக்தி, பக்தி, ஞானம், இந்த மூன்றும் ஒரே உருவமாக வெளிப்பட்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அவர் ஒரு கதையின் நாயகன் அல்ல, தர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டிய போது அவதரித்த பரம சக்தி. ராமநாமம் அவரது மூச்சு, சேவை அவரது சுவாசம், பக்தி அவரது ஆன்மா. ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான காடு இருந்தது. அந்த காட்டில் அஞ்சனை தேவி என்ற ஒரு பக்தி மிகுந்த தாய் வாழ்ந்தாள். அவள் முன்பு தேவலோகத்தில் அப்சரசாக இருந்தவர். ஒரு சாபத்தால் பூமியில் பிறக்க நேரிட்டது. ஆனால் அந்த வாழ்க்கையையும் அவள் துயரமாக அல்ல, பக்தியாக மாற்றிக்கொண்டாள். எனக்கு ஒரு மகன் வேண்டும். அந்த மகன் உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும், தர்மத்தை காக்க வேண்டும் என்று தினமும் இறைவனை வேண்டினாள். அவளுடைய தவத்தைக் கண்டு வாயு பகவான் மகிழ்ந்தார். வாயு பகவான் என்பது காற்றின் தெய்வம், எல்லா உயிர்களுக்கும் மூச்சாக இருக்கும் சக்தி. அவர் தனது தெய்வீக சக்தியை அஞ்சனை தேவிக்கு அருளினார். அந்த அருளின் விளைவாக பிறந்தார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் பிறந்தவுடன் சாதாரண குழந்தை இல்லை என்று அனைவரும் உணர்ந்தார்கள். அவரது உடலில் தெய்வீக ஒளி இருந்தது. சிறுவயதிலேயே மிகுந்த பலம் இருந்தது. ஒருநாள் காலை சூரியன் உதயமானது. அதை பார்த்த ஆஞ்சநேயர் அதை ஒரு சிவப்பு பழம் என்று நினைத்தார். அதை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து வானத்தில் பறந்தார். இது ஒரு விளையாட்டு போல இருந்தாலும் அவர் வானத்தை தாண்டும் அளவுக்கு சக்தி கொண்டவர். இதைக் கண்டு தேவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை எறிந்து அவரை தாக்கினார். ஆஞ்சநேயர் கீழே விழுந்தார். இதை பார்த்து வாயு பகவான் கோபமடைந்து உலகிலுள்ள காற்றை நிறுத்தினார். உலகமே சிரமத்தில் ஆழ்ந்தது. அப்போது எல்லா தேவர்களும் வந்து ஆஞ்சநேயருக்கு வரங்கள் அளித்தனர். எந்த ஆயுதமும் அவரை அழிக்க முடியாது. அவருக்கு அளவிற்ற பலம் இருக்கும். அவர் விரும்பும் உருவம் எடுக்க முடியும். அவருக்கு பெரிய அழிவும் ஞானமும் இருக்கும். ஆனால் ஒரு விதியும் வைத்தனர். அவருக்கு தனது சக்தி நினைவில் இருக்காது. தேவையான நேரத்தில் மட்டுமே அது வெளிப்படும். காலம் கடந்தது. ஆஞ்சநேயர் வளர்ந்து வந்தார். ஆனால் அவர் தனது உண்மையான சக்தியை அறியாமல் வாழ்ந்தார். அந்த நேரத்தில் பூமியில் ராமர் அவதரித்தார். ராமர் அயோத்தியின் இளவரசர். ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, தர்மத்தை நிலைநிறுத்த வந்த விஷ்ணுவின் அவதாரம். அவருடன் இருந்தவர் லக்ஷ்மணன். அவர் ராமரின் தம்பி மட்டுமல்ல, முழு வாழ்க்கையையும் ராமருக்காக அர்ப்பணித்தவர். அந்த கதையின் முக்கியமான பகுதி சீதை. அவர் ராமரின் மனைவி, தூய்மையும் பொறுமையும் கொண்டவர். அவர்களுக்கு எதிராக இருந்தவர் ராவணன். அவர் மிகுந்த அறிவு கொண்டவர். ஆனால் அகங்காரம் காரணமாக தவறான வழியில் சென்றார். அவர் சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றார். ராமர் மிகவும் துயரத்தில் இருந்தார். சீதையை தேட ஆரம்பித்தார். அப்போது ஆஞ்சநேயர் ராமரை சந்தித்தார். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல, அது தெய்வம் மற்றும் பக்தி இணைந்த தருணம். ஆஞ்சநேயர் உடனே ராமரின் மீது முழு நம்பிக்கையும் பக்தியும் கொண்டார். சீதையை தேடும் பணி தொடங்கியது. அனைவரும் கடலை பார்த்து பயந்தார்கள். ஆனால் ஆஞ்சநேயர் பயப்படவில்லை. ஜாம்பவான் அவரிடம் சொன்னார், உனக்கு பெரிய சக்தி உள்ளது, அதை நினைவில் கொள் என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டதும் ஆஞ்சநேயரின் சக்தி வெளிப்பட்டது. அவர் மிகப்பெரிய வடிவம் எடுத்தார். ஒரே பாய்ச்சலில் கடலை தாண்டி இலங்கைக்கு அடைந்தார். இலங்கையில் பல இடங்களை தேடிய பிறகு அவர் சீதையை அசோகவனத்தில் கண்டார். அவர் மெதுவாக சென்று ராமரின் மோதிரத்தை கொடுத்தார். அதை பார்த்த சீதை மகிழ்ந்தாள். ராமர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. பின்னர் ஆஞ்சநேயர் ராவணனின் வீரர்களால் பிடிக்கப்பட்டார். ராவணன் அவரது வாலில் தீ வைத்தான். ஆனால் அது ஆஞ்சநேயரின் சக்தியை குறைக்கவில்லை. அவர் தனது வாலை நீளமாக்கி அந்த தீயை பயன்படுத்தி முழு இலங்கையையும் எரித்தார். போரின் முடிவில் ராமர் வெற்றி பெற்றார். அயோத்தியில் பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போது அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆனால் ஆஞ்சநேயர் எதையும் வேண்டவில்லை. அவர் ராமரின் சேவையே எனக்கு போதும் என்று சொன்னார்.
அதனால் ராமர் அவருக்கு வரமளித்தார். நீ என்றும் உயிருடன் இருப்பாய், என் பெயர் சொல்லப்படும் இடத்தில் நீ இருப்பாய் என்று அருளினார். இன்றும் நம்பிக்கை உள்ளது. ஆஞ்சநேயர் எங்கும் இருக்கிறார். அவரை நினைத்தால் தைரியம் வரும். அவரை வணங்கினால் பயம் மறையும். அவர் பக்தியின் உயிராக என்றும் நிலைத்திருக்கிறார்.